தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது திருநாவுக்கரச பெருமான் அருளி செய்த நமச்சிவாய திருப்பதிகத்தை தான் நாம் இன்றைக்கு அதன் பொருளோடு பார்க்க போகிறோம். இந்த நமச்சிவாய திருப்பதிகத்திற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அப்படின்னா அது நமச்சிவாய திருப்பதிகம் பொது அப்படிங்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. சரி, இது என்ன நமச்சிவாய திருப்பதிகம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நமச்சிவாய அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னன்னா சிவனை, மங்களகரமான சிவனை வணங்குவது அப்படிங்கிற பொருள். இந்த நமச்சிவாய திருப்பதிகத்தை சைவ சமய குரவர்கள் 4 பேருமே பாடியிருக்கிறாங்க. அதிலேயும் திருஞான சம்பந்தர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது அப்படிங்கிற நமச்சிவாய பதிகத்தை பாடியிருக்கிறாரு. சுந்தரமூர்த்திகள் அவர் மற்று பற்று ஒன்றின்றி அப்படிங்கிற ஒரு பதிகத்தையும் பாடியிருக்காரு. சரி, இந்த 3 பேரும், அதாவது தேவாரம் பாடிய 3 பேரும் பாடினதும் இல்லாமல் திருவாசகம் பாடிய மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறார்னா, அவர் நமச்சிவாய திருப்பதிகம் அப்படிங்கிற தலைப்பில் பாடலைனாலோ அவருடைய திருவாசகத்தில் முதல் பாட்டு சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. மேலும் இந்த சைவ சமய குரவர்கள் தங்களுடைய பாடல்களுக்கு இடையிடையே இந்த நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தின் மகிமையை உணர்த்தியவாறே அவங்க பாடியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. சரி, இப்போது இந்த நமச்சிவாய பதிகத்தோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இது எதற்காக இதை பாட வேண்டும் அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு மந்திரம் போன்ற ஒரு சொற்றொடர். சிவனை வணங்குவது, சிவனை குறிப்பது, இது பஞ்சபூதங்களையும் குறிப்பதாக நம்பப்படுகிறது. அதனால் இதற்கு பஞ்சாக்கர மந்திரம் அப்படிங்கிற பெயர் உண்டு. சரி, இந்த பதிகத்தை எழுதப்பட்ட சூழல் அது என்ன அப்படின்னு நாம் பார்ப்போம். எப்பொழுது இது எழுதப்பட்டது, திருநாவுக்கரச பெருமானால் எப்பொழுது எழுதப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இவருடைய திருநாவுக்கரசர் என்கிற அப்பர், இவருடைய இயற்பெயர் மருள்நீக்கியார் அப்படின்னு சொன்னோம். இவர் தர்மசேனர் என்ற பெயரில் சமண சமயத்தை தழுவி இருந்தார், அதற்கு தலைவராகவும் இருந்தார். அப்பொழுது இவருடைய, ஏற்கனவே நம்ம முதல் பதிகத்தை பார்க்கும்போது ஓரளவு இதை சொல்லியிருக்கிறேன் இவருடைய கதையை. இவருடைய தமக்கையார் திலகவதியார் தன்னுடைய தம்பி இன்னொரு சமயத்தை சார்ந்து விட்டானே என்று வருத்தப்பட்டு மீண்டும் அவர் சிவபெருமானுடைய அருளால் திரும்பவும் தாய் மதத்திற்கு திரும்பி விடுகிறார். அப்பொழுது சமணர்களுக்கு மிகுந்த கோபம் வருகிறது. ஏனென்றால் அவர்களுடைய தலைவரே மாறிட்டனா சமண சமயம் என்ன ஆகும் அப்படிங்கிறதுனால அவங்க பயங்கரமான கோபப்பட்டு இவரை அழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு பல்லவ மன்னன் மகேந்திரனுடைய அவனிடம் செல்வாக்கு இருந்த காரணத்தினால அரசரிடம் சொல்லி இவரை பற்றி பொய்யான உரைகளை கூறி அவரை நம்ப வைத்து இவருக்கு தண்டனை வாங்கி தரணும் அப்படின்றனால அதனால் இவர் பல வகை துன்பப்படுகிறார். முதல்ல இவரை சுண்ணாம்பு காழவாய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நீற்று அறையில் போட்டு அடைத்து வைக்கிறாங்க. அதிலிருந்தும் இவர் இறைவன் அருளால் தப்பி விடுகிறார். விஷம் வைத்து கொல்ல நினைக்கிறாங்க, அதிலிருந்தும் தப்பி விடுகிறார். யானையின் காலில் இடற வைத்து இவரை கொல்லும்படியாக ஆணையிடுகிறார் மன்னர். அப்பொழுது யானை காலில் கொல்லறதுக்கு இவர் இருக்கும் பொழுது யானை இவரை சுற்றி வந்து நமஸ்கரித்து விட்டு போய்விடுகிறது. அதுவும் தோல்வியில் முடியுது. அப்போது இவங்க சமணர்கள் எல்லாம் அரசரிடம் உங்களுக்கு பழி ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கல்லை கட்டி கடலில் விட்டுடலாம், இவருக்கு தண்டனை கொடுக்கவில்லை என்றால் உங்களை மக்கள் மதிக்க மாட்டார்கள், அரசனுடைய ஆணையை நடத்த முடியாது, அப்படிங்கிறது உங்களுக்கு பழியாகும்னு சொல்லி தூபம் போட்டு சரி என்று கல்லை கட்டி கடலில் விட போகும் பொழுது எழுதப்பட்ட பதிகம்தான் இந்த நமச்சிவாய பதிகம். எவ்வளவு துன்பம் வந்த போதிலும் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்தால் அதிலிருந்து மீண்டு வரலாம் அப்படின்று இறைவனுடைய திருநாமத்திற்குரிய மகிமையை பற்றி கூறுகிறது இந்த நமச்சிவாய பதிகம். இப்பொழுது இந்த பதிகத்தின் பொருளை நாம் பார்க்கலாம். இதனால் என்ன கிடைக்கும், இந்த பதிகத்தை ஓதுவதால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, மனதிற்கு அமைதி கிடைக்கும், பல வகையான ஆபத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும், யமபயத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்றது சொல்லப்படுகிறது. சரி, இப்போது இந்த பாடலுக்கு பொருளை நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இது எந்த பண்ணில் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, காந்தார பஞ்சமம் அப்படிங்கிற பண்ணில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காந்தார பஞ்சமம் அப்படிங்கிற பண் இப்பொழுது இருக்கிற கர்நாடக ராகத்தில்
கேதார கௌளை அப்படிங்கிற ராகத்திற்கு இணையானது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இது தமிழ் பண் பல மாற்றங்கள் அடைந்து அதுவே கர்நாடக ராகமாக இப்பொழுது செழித்து வளர்ந்திருக்கிறது. அதில் கேதார கௌளை அப்படிங்கிற ராகத்துக்கு இது இணையானது அப்படின்னு சொல்லணும். இந்த கேதார கௌளை அப்படிங்கிற ராகம் திரை இசையில் கூட்டத்திலே கோவில் பூரா யாரை எண்ணி தேடுதமான்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு இந்த கேதார கௌளையில் பாடப்பட்ட பாட்டு. சரி, இப்போ நாம் நமச்சிவாய பதிகத்தின் பொருளை பார்க்கலாம். முதல் பாட்டு. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டி ஓர் கடலிடை பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. பொருளை பார்க்கலாம். சொற்றுணை வேதியன் சொற்களை துணையாக கொண்ட வேதத்தை உபதேசித்தவன் இறைவனாகிய சிவபெருமான். சொற்களை துணையாக கொண்ட அப்படின்னா இது புனிதமான சொற்கள் அப்படின்னு வேதம் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட புனிதமான சொற்களை துணையாக கொண்டவன், இல்லாவிட்டால் அந்த புனிதமான சொற்களை ஓதக்கூடியவன், உபதேசிக்கக்கூடியவன் இறைவன். அப்படிப்பட்ட சிவபெருமான் ஜோதிவானவன், ஜோதிமயமாக ஒளிமயமாக இருக்கின்ற வானவன், தேவர்களின் தலைவன் அப்படின்னு பொருள். பொற்றுணை திருந்தடி பொருந்த, அவனுடைய பொன் போன்ற துணை திருந்தடி அப்படின்னா துணைனா அவனுடைய இணையான கழல்கள், திருத்தமான அவனுடைய திருவடிகளை பொருந்த கைத்தொழ, அதாவது கைகள் தொழுகின்றது, ஆனால் மனதிலே அது பொருந்த வேண்டும். மனதிலே வேறு ஏதோ நினைத்து கொண்டு கைகளை குப்பி வணங்குவது கிடையாது. மனதிலே அவனுடைய திருவடிகளை பொருத்தி அவனை கையால் தொழ வேண்டும். அதனால் பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டி ஓர் கடலிற் பாய்ச்சினும், கல்லை துணையாக கொண்டு கடலிலே தள்ளிவிட்டாலும், கற்றுணை பூட்டி ஓர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது, நல்ல துணையாக இருப்பது நமச்சிவாயவே. நமச்சிவாய என்கின்ற திருநாமமே துணையாக இருக்கிறது அப்படின்னு அவர் பாடுறாரு. அடுத்து இரண்டாவது பாட்டுக்கு போகலாம். பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினு கருங்கலம் அரணஞ்சாடுதல், கோவினு கருங்கலம் கோட்டமில்லது, நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே. பொருளை பார்க்கலாம். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, பூக்கள் எல்லாவற்றுக்கும் ஆபரணம் போல விளங்குவது பல இதழ்களை உடைய தாமரை மலர், அதனால் பொங்கு தாமரை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆவினுக்கு அருங்கலம், ஆ என்றால் பசு, அந்த பசுவிற்கு ஆபரணமாக விளங்குவது என்ன அப்படின்னா அரணஞ்சாடுதல், அரண் அஞ்சு ஆடுதல் அப்படின்னு பொருள் பிரிக்கணும். அரண் என்றது சிவபெருமானை குறிக்கிறது. அஞ்சு என்பது இந்த பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருட்கள், பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த 5 பொருட்கள். அதாவது பால், தயிர், நெய், கோமியம், சாணம், இந்த 5 சேர்த்து தான் தயாரிப்பாங்க இந்த பஞ்சகவ்யம் அப்படிங்கிற பொருளை. அதை இறைவனுக்கு திருமஞ்சனத்திற்கு பயன்படுத்துவார்கள். அதனால் அந்த பசுமாட்டிற்கு ஆபரணம் போல விளங்குவது என்ன அப்படின்னா இந்த சிவபெருமானே நீராடுவதற்கு, அரணஞ்சு ஆடுதல், ஆடுவதற்கு துணையாக அந்த 5 பொருட்களை அழிக்கிற தன்மை அப்படின்றது தான். கோவினு கருங்கலம் கோட்டமில்லது, கோ என்றால் அரசன், அரசனுக்கு ஆபரணம் போல விளங்குவது எது அப்படின்னா கோட்டமில்லது, அவனுடைய செங்கோல். கோட்டம் என்பது வளைவது, செங்கோல் வளையாத செம்மையான ஆட்சிதான் அரசனுக்கு ஆபரணம் போன்றது. இங்கே அவர் இன்னொன்றையும் குறிக்கிறாரு. எந்த மன்னன் அவருக்கு எதிராக, அதாவது நடுநிலை தவறி தீர்ப்பு கொடுத்தானோ அந்த மன்னனை பற்றி குறிப்பிடுவதாக கொள்ளலாம். நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே. நாக்குக்கு எது ஆபரணமாக விளங்குகின்றது அப்படின்னா நமச்சிவாய என்னும் திருநாமம் ஆபரணமாக விளங்குகின்றது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 3வது பாட்டு பார்க்கலாம். விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வளல், உண்ணிய புகில் அவை ஒன்றும் இல்லையாம், பண்ணிய உலகினிற் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது நமச்சிவாயவே. இங்கே விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வளல், அதாவது வானம் வரைக்கும் விறகு கட்டையை அப்படியே அடுக்கி வைத்தாலும் அந்த விறகின் வெவ்வளல் உண்ணிய புகின், அந்த விறகுக்கு அடியிலே ஒரு
இல்லை அதற்கு இடையிலே ஒரு வெம்மையான அழல் அப்படின்னா தீப்பொறி, அது உண்ணிய புகில், அதை உண்பதற்காக புகுந்து விட்டால் அவை ஒன்றுமில்லையாம், அது ஒன்றும் இல்லாமல் சாம்பலாக போகிடும். வானம் வரைக்கும் அடுக்கி வைத்தாலும் விறகு அதிலே தீ பற்றி விட்டால் அது ஒன்றுமில்லாமல் சாம்பலாகி போய்விடும். அதுபோலவே பண்ணிய உலகினில் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் பயின்ற பாவத்தை, பயின்ற அப்படிங்கிறது எந்த ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்கிறோமோ அதை பயிலுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வியை திரும்ப திரும்ப கற்பதனால் அது கல்வி பயிலுதல் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இங்கே பாவத்தை நாம் செய்கிறோம். பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை, உலகத்தில் பிறந்தால பாவம் அப்படிங்கிறது சேர்ந்து வந்து விடுகிறது, பாவம் செய்கிற தன்மை வந்து விடுகிறது. அப்படி நாம் செய்த பாவத்தை நன்னி நின்று அறுப்பது, நம்மை நெருங்கி நின்று அறுப்பது அப்படின்னா அழிப்பது நமச்சிவாயமே, நமச்சிவாய என்கிற மந்திரமாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 4வது பாட்டு. இடுக்கண் பட்டிருக்கினும் இறந்தி யாரையும் விடுக்கிற்பிரான் என்று வினவுவோம் அல்லோம். அடுக்கிற்கீழ் கிடக்கினும் அருளும் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. பொருளை பார்க்கலாம். இடுக்கண் பட்டு இருக்கினும், அதாவது துன்பப்பட்டு இருந்தாலும், இடுக்கண் பட்டு இருக்கினும் இறந்து யாரையாவது இறந்து அப்படின்னா யாசித்து, பிச்சை கேட்பது போல யாசித்து, விடுக்கிற்பிரான் என்று வினவுவோம் அல்லோம், எங்களை விட்டு விடுங்கள் தலைவரே அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டோம் அப்படிங்கிறாரு. விடுக்கிற்பிரான் என்று வினவுவோம் அல்லோம். அதாவது இங்கே என்ன கருத்து அப்படின்னா, இறைவனை தவிர வேறு ஒருவரை தலைவனாக கொண்டு எங்களுடைய உயிரை விட்டு விடும்படியாக யாசிக்க மாட்டோம் அப்படின்னு தான் பொருள். அடுக்கிற்கீழ் கிடக்கினும், அடுக்கு என்பது மலை, மலை அடுக்கின் கீழே கடந்தாலோ அருளும் நாமுற்ற நடுக்கத்தை, அருள் கொடுக்கின்ற அவனுடைய அந்த நாமமானது, நமச்சிவாய அப்படிங்கிற நாமமானது நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது, நாம் அடைந்த நடுக்கம் அதை அழிப்பது அந்த நமச்சிவாய நாமம் ஆகும். இதில் ராவணன் தான் மலைக்கு கீழே மாட்டிக்கொண்டிருக்கிறான். எப்பொழுது கைலாய மலையை பெயர்த்து எடுக்கும் பொழுது அவனுடைய அகந்தையை அழிப்பதற்காக சிவன் அவரோட பெருவிரலால் அழுத்துகிறார். அது அப்படி அழுத்தி துன்பப்பட்டாலும் அவனுக்கு இறக்கப்பட்டு அவர் அருள் புரிந்தார். அதனால் இந்த நமச்சிவாய என்னும் நாமம் அவனை வேண்டிக் கொண்டால் அவன் துணை புரிவான் அப்படிங்கிற பொருள்தான். நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயமே. அடுத்து 5வது பாடல். வெந்த நீர் அருங்கலம் விரதிகட்கெலாம் அந்தணர்க்கு அருங்கலம் அருமறை ஆரங்கம் திங்களுக்கு அருங்கலம் திகழு நீழ்முடி நங்களுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. வெந்த நீர் அருங்கலம், வெந்த நீர் அப்படிங்கிறது சாம்பல், அதாவது விபூதி. அது ஆபரணமாக இருக்கிறது யாருக்கு? விரதிகட்கெல்லாம், விரதம் செய்கின்ற, அதாவது தவம் செய்கின்றவர்களுக்கு அது ஆபரணமாக இருக்கின்றது. ஏனென்றால் விபூதியை இட்டாலே எதிரே உள்ளவர்களுக்கு அது அவருடைய தன்மை என்ன அப்படிங்கிறது புரிந்துவிடும், தீமைகள் அழிந்துவிடும் அப்படிங்கிற கருத்து. அதுவும் விரதிகட்கெல்லாம் அது ஆபரணமா. அந்தணர்க்கு அருங்கலம் அருமறை ஆரங்கம், அந்தணர் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு ஆபரணமாக விளங்குவது என்னன்னா அருமறை வேதம் ஓதுதல். அதுவும் ஆரங்கம், ஆரங்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவர்களுக்கு 6 அங்கம் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு அந்தணர்களுக்கு. சிக்ஷை, கல்பம், வியாக்கரணம், நிருத்தம், சந்தம், ஜோதிடம் இதையெல்லாம் அறிந்திருக்கணுமா. இதுதான் 6 அங்கம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவர்கள் அந்த 6 அங்கத்தையும் அருமறை ஓதுதலையும் அறிந்திருக்க வேண்டும். அதுவே அவர்களுக்கு ஆபரணமாம். திங்களுக்கு அருங்கலம் திகழு நீன்முடி, திங்களுக்கு அதாவது சந்திரனுக்கு எது ஆபரணம் அப்படின்னா திகழு நீள்முடி, இறைவனுடைய ஜடாமுடி தான் ஆபரணமா. பொதுவாக இறைவன் தன்னுடைய தலையிலே சந்திரனை ஆபரணமாக அணிந்து கொண்டார் அப்படின்னு தான் எல்லாரும் பாடுவாங்க. ஆனால் இங்கே அந்த சந்திரனுக்கே ஆபரணமாக விளங்குவது அவருடைய ஜடாமுடி அப்படின்னு சொல்லுவது ஒரு நயம். நங்களுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே, நமக்கெல்லாம், நங்களுக்குன்னா நமக்கெல்லாம் ஆபரணம் போல விளங்குவது நமச்சிவாய என்னும் நாமம். 6வது பாட்டு. சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்கலால் நலமிலன் நாடொரு நல்குவான் நலன் குலமிலராகிலும் குலத்திற்கு ஏற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே. பொருளை பார்க்கலாம். சலமிலன் சங்கரன், சலம் அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னா வஞ்சனை, சதி.
சஞ்சலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு. சஞ்சலம் அப்படின்னா அதாவது தடுமாறுகின்ற மனம், வேறுபாடு இருக்கின்ற மனம்தான் சஞ்சலம் அப்படின்னு சொல்லுவது. இந்த 3 பொருளும் வருகிறது: வஞ்சம், சதி, வேறுபாடு. இங்கே இறைவன் அந்த சஞ்சலம், சலம் இலன், அந்த வேறுபாடே கிடையாதான். இறைவனுக்கு எதிரே யார் நிற்கிறார்கள்? பாவம் செய்தவனா, புண்ணியம் செய்தவனா, நற்காரியம் செய்யா, எல்லோரும் அவனுடைய திருவடிகளில் விழுந்து விட்டால் அத்தனையும் மன்னித்து எல்லோரையும் ஒன்று போல ஏற்றுக்கொள்கிறானா. அதனால சலமிலன் சங்கரன், சார்ந்தவர்களால். ஆனால் என்ன செய்வானா? அவனை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அருள் புரிவானா. சார்ந்தவர்களால் நலம் இலன் அப்படின்னா அவனை அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் நலம் புரிவான். அது என்ன அவருக்கு வேறுபாடு அப்படிங்கிறதுனா, மற்றவங்களை எல்லாம் அவரை சேரவில்லை அப்படின்னு சொன்னால் அவரவர் கர்ம வினைகளை அனுபவிக்கும்படி இயற்கையாக விட்டுவிடுவதே தவிர கருணையற்றவன் அல்ல. ஆனால் அவனுடைய திருவடிகளை பற்றி கொண்டால் அவன் அவர்களுக்கு அருளுவான் அப்படிங்கிறது தான் பொருள். நலமிலன் நாடொரு நல்குவான் நலன். தினந்தோறும் மற்றவர்களுக்கு, அதாவது அவனை அணுகுகின்றவர்களுக்கு நாடொரும் நல்குவான் நலன், தினந்தொரும் நலம் அழிப்பான். குலமிலராகினும் குலத்திற்கேற்பதோர் நலமிக கொடுப்பது. குலமிலர் அப்படின்னா நற்குலத்தில் பிறக்கவில்லை என்றாலும், இங்கே குலம் என்பது ஜாதி என்று எடுத்துக்கொள்ளாமல் நற்குலம் அப்படிங்கிறது என்னன்னா நல்ல பண்பாடும் கலாச்சாரமும் உடைய நல்ல மனிதர்கள் அப்படிங்கிறது பொருளில் தான் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும். குலமிலராகினும், அப்படி எந்த குலத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் குலத்திற்கு ஏற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே, அதற்கேற்ப நலம் கொடுப்பது நமச்சிவாய என்னும் மந்திரமே அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 7வது பாட்டை பார்க்கலாம். வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள், கூடினார் அறநெறி கூடி சென்றலும் ஓடினேன் ஓடி சென்று உருவாய் காண்டலும் நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே. பொருளை பார்க்கலாம். வீடினார் உலகினில், அதாவது உலக பற்றுக்களை விட்டு வீடு பெற்றை அடைவதற்கு, அதாவது வீடினார் அப்படின்னா உலகினில் வீடினார் அப்படின்னா உலகப்பற்றையெல்லாம் விட்டவர்கள் அப்படின்னு பொருள். விழுமிய தொண்டர்கள், அவர்கள் மேலான தொண்டர்கள், இறைவனுடைய தொண்டர்கள். கூடினார் அறநெறி, அறநெறி அப்படிங்கிறது இறைவனையே குறிக்கிறது. அதாவது அறநெறியாகவே விளங்குகின்றவன் இறைவன் அப்படிங்கிறதுனால கூடினார் அறநெறி, அதாவது இறைவனை அடைந்தார்களாம், அவரை கூடினார்களாம். கூடி சென்றலும், அவரை கூடி அவர்கள் அடைந்தவுடன் அவர்களோடு சேர்ந்து நானும் ஓடினேன் அப்படிங்கிறாரு. இங்கே அவர் தன்னுடைய தமக்கையை குறிக்கிறாரு. அதாவது இறைவனுடைய சிவனடியார்கள், யாரெல்லாம் இறைவனை எண்ணி வணங்கி இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் சிவனடியார்கள். அவர்கள் உலகப்பற்றை விட்டவர்கள். இவருடைய தமக்கையும் அவ்வாறே வாழ்கின்றார். அதனால் அவருடைய அறிவுரையின்படி தான் அவர் இறைவனை அடைந்தார். அப்படிங்கிறதுனால அவர் கூடினார் அறநெறி அப்படின்னு அவருடைய தமக்கையே குறிக்கிறாரு. அந்த நெறியவே இவரும் பின்பற்றி செல்கிறாராம். ஓடினேன் ஓடி சென்று உருவங்காண்டலும், நானும் அவர் சென்ற அந்த நெறியிலேயே ஓடினேன். அப்படி ஓடி சென்று இறைவனுடைய உருவத்தை நான் கண்டேன். அப்படி கண்டவுடனே நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே. அப்படி அவருடைய உருவத்தை கண்டவுடன் நாடினேன் அப்படிங்கிறது, இந்த நமச்சிவாய என்கிற மந்திரத்தை நாடினேன். நாடிற்று நமச்சிவ, நான் அதை தேடி நாட அதுவும் என்னை நாடிற்று அப்படிங்கிறாரு. எந்த ஒரு பொருளையும் நாம் தேடி போனால் அந்த பொருளும் நம்மை தேடி வரும் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்குது. அதனால தான் இங்கே நாடினேன் நாடிற்று நமச்சிவாயமே அப்படின்றாரு. அடுத்த பாட்டு 8வது பாட்டு பார்க்கலாம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இல்லக விளக்கது அப்படின்னா இல்லத்தில் ஏற்றி வைக்கப்படுகின்ற விளக்கு இருக்கு இல்லையா, அந்த விளக்கு இருள் கெடுப்பது, இருளை அழிப்பதான். இங்கே இல்லம் என்று சொல்லப்படுவது ஒவ்வொருடைய வீடு, மனம்தான். ஒவ்வொரு மனத்திலும் இறைவன் ஞான விளக்கு ஏற்றி வைத்து அந்த இறைவனை வேண்டிக் கொண்டால், அதாவது இந்த நமச்சிவாய மந்திரத்தை கூறி வேண்டிக் கொண்டால் இருள் கெடுப்பது, அறியாமையாகிய இருளை அது அழித்துவிடும். சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது. சொல்லக விளக்கு அப்படின்னா சொற்களால் அது விரித்து உரைக்கப்படுவது. ஜோதி உள்ளது அப்படின்னா ஒளிமயமானது. பல்லக விளக்கது பலரும் காண்பது. பல்லக என்றால் இங்கே ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் இருக்கின்ற விளக்கு அது.
இறைவன் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்றான் என்பதையே இந்த பாடல் உணர்த்துகின்றது. பல்லக விளக்கது பலரும் காண்பது. பலரும் காண்பது அப்படின்னா இறைவனை எண்ணி அவரை வணங்குகின்ற அடியவர்கள் அனைவரும் காணக்கூடிய விளக்காக அது இருக்கிறது. பல உயிர்கள் உள்ளத்தில் இருப்பது, பலரும் காண்பதுன்னா பல சமயங்களில் இருக்கின்றவர்களும் வேறு வேறு பேராக இருந்தாலும் கூட அது ஞான விளக்காக திகழ்கின்றது. நல்லக விளக்கது நமச்சிவாயவே அப்படிங்கிறாரு. இங்கே நல்லக விளக்கு அப்படின்னா நன்மையை தரக்கூடிய விளக்கு, நல்ல மனங்களில் இருக்கக்கூடிய விளக்கு, அது நமச்சிவாயவே. அது என்ன விளக்கு அப்படின்றால் அது நமச்சிவாயம் அப்படிங்க சொல்லப்படுவது. இதில் நல்ல விளக்கு அப்படின்னா ஞானத்தை கொடுக்கக்கூடிய நல்ல விளக்கு அப்படின்னு பொருள். 9வது பாட்டு. முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னெறியே சரணாதல் திண்ணமே அந்நெறியே சென்று அங்கு அடைந்தார்க்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே. முன்னெறியாகிய முதல்வன், நம் முன்னேல் வழியாக நிற்கின்ற முதல்வனாகிய இறைவன், அவன்தான் நல்ல நெறி அப்படிங்க. ஏற்கனவே நன்னெறி என்று சொல்லப்படுவதே அவன்தான் அப்படின்னு போன பாட்டில் சொல்லியிருந்தாரு. முந்தின பாட்டில் முன்னெறியாகிய முதல்வன், அதாவது நம் முன்னாடி நிற்கக்கூடிய நல்ல வழியாகிய முதன்மையான இறைவன், முக்கணன், 3 கண்களை உடையவன். தன்னெறியே சரணாதல் திண்ணமே, அவனுடைய நெறியையே, அதாவது அவனுடைய வழியையே சரணாதல் திண்ணமே, அதையே பற்றுக்கோடாக கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு. திண்ணமான பற்றுக்கோடாக கொள்ள வேண்டும். அந்நெறியே சென்று அங்கு அடைந்தார்க்கெல்லாம், அந்த அவனுடைய வழியிலே சென்று அவனை அடைந்தவர்களுக்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே, நல்ல வழியாக விளங்குவது. இங்கே நல்ல வழி என்பது வீடு பேறு தரக்கூடிய நல்ல வழி, அது நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லுந்த பாட்டு. 10வது பாட்டு, இது நிறைவு பாடல். மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பிணை திருந்தடி பொருந்த கைதொழ நாப்பிணை தழுவிய நமச்சிவாயத்தை ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கனில்லையே. பொருளை பார்க்கலாம். மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தன். மாப்பிணை அப்படின்றது மான் கன்றை குறிக்கிறது. இறைவன் ஒரு கையில் மான் கன்றை ஏந்தி இருக்கிறான். இந்த மான் கன்று என்பது ஜீவாத்மாக்களை குறிக்குது. ஜீவனை கடைத்தேற்றுவதற்காக அவன் அதை கைகளில் ஏந்தி கொண்டிருக்கின்றான். ஆனால் இங்கே எந்த கை அப்படின்னா அவனுடைய இடது கை. இடது பாகத்திலே இருக்கின்றவள் உமையவள், அதனால் உமையவள் அதை கையிலேந்தியதாக நாம் கொள்ள வேண்டும். மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தன், அப்படிப்பட்ட உமையவளை இடது பாகத்திலே கொண்ட இறைவனாகிய சிவபெருமான் பூப்பிணை திருந்தடி பொருந்த கைதொழ, பூக்கள் சூழ இருக்கின்ற பூப்பிணை, அவனுடைய சிவனடியார்கள் அவனை பூ தூவி வழிபட்டதனால அவனுடைய அடிகளெல்லாம் பூக்கள் நிறைந்திருக்கின்றது, அதனால் பிணைந்து இருக்கின்றது. பூப்பிணை திருந்தடி பொருந்த கைதொழ, அதை நெஞ்சிலே வைத்து கைகளால் தொழ. நாப்பிணை தழுவிய நமச்சிவாயத்தை, நாக்கிலே தழுவி நிற்கின்ற அப்படின்னா அகலாமல் இருக்கின்ற நமச்சிவாயம் அப்படிங்கிற மந்திரம், அந்த நமச்சிவாயத்தை ஏத்தவல்லார், அதை சொல்ல வல்லவர்கள். இங்கே அவர் கொடுத்திருக்கிறது நமச்சிவாய என்பது சொல்லுவது எளிது என்றாலுமே இறைவனுடைய திருவடிகளை மனதில் பொருத்தி அதை சொல்ல வல்லவர்கள் அப்படின்னு தான் பொருள். ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கணில்லையே, அவர்களுக்கு இடுக்கண் அதாவது துன்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இது 10வது திருப்பதிகம். அதாவது நமச்சிவாயத்தையே நம்பி அவர் அந்த கல்லோடு கடலிலே கட்டப்பட்டு வீழ்த்தப்பட்ட பொழுது இந்த பதிகத்தை அவர் பாடியிருக்கிறார். என்ன ஆயிற்று அப்படிங்கிறத நான் சொல்லலை, அந்த பதிகத்தை அவர் பாடினார் அப்படின்னு சொன்னேன். அந்த பதிகத்தை பாடிய உடனே அவருடைய கல்லோடு அவர் கிடந்தாலும் கூட அந்த கல்லானது தெப்பம் போல மிதந்து அவர் ஒரு இடத்தில் கரையேறி விடுகிறார், அவரை கரையேற்றி விடுகிறது. அந்த இடம்தான் கரையேறிய குப்பம் அப்படின்னு சொல்லி கடலூர் பக்கத்தில் இருக்குது. அந்த இடத்துல அப்பர் குளம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே இன்னும் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் இவர் கரையேறிய அந்த விழா நடத்தப்படுகிறது. அதாவது அந்த நிகழ்வை குறிப்பதாக நடத்தப்படுகிறது. இன்றைக்கு நாம் அப்பர் பிரான் பாடிய நமச்சிவாய திருப்பதிகத்தை பாடி பார்த்தோம், அதனுடைய பொருளையும் பார்த்தோம். நாம் திருச்சிற்றம்பலம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம், நன்றி, ராஜி.